நாமக்கல் மாவட்ட செயலாளர் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல வந்து சிக்கின பிறகு அவரை பதவியை விட்டு நீக்குறாங்க, கட்சியை விட்டு நீக்குறாங்க. சமூக வலைதளங்கள்ல எல்லாரையும் வந்து இதே தான் குறிப்பிட்டு கேள்வி எழுப்புறாங்க. விஜய் தன்னைத்தானே நீக்கிக் கொள்வாரா மாட்டாரா அப்படின்னு. இல்ல, விஜயோட கட்சி இது இல்ல, இது புஷி ஆனந்த் கட்சி. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இந்த கட்சியில வந்து கிடையாது. இந்த கட்சிக்கு ஒரிஜினல் ஒன்று பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் எப்படி வந்து விஜய் நீக்குவார்ன்றது அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நியாயமா பேசினா நியாயமா பேசணும். கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் முடிஞ்சு 3ஆம் ஆண்டு இருக்கு. இது வரைக்கும் முழுசா மக்கள் சந்திப்பு எங்கேயுமே நடத்தல. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களை வந்து சந்திப்பன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு நாசிஸ்ட் மனநிலை, எவ்வளவு வலதுசாரி மனநிலை, நீங்க எவ்வளவு மோசமான ஆளுன்றது ஏன் இந்த மக்கள் சீர்தூக்கி பார்க்க மாட்டேன்றாங்க. விஜய் அவர்களும் சாதாரண ஒரு மனிதர் தான். இப்ப எல்லா நடிகர்களுக்கும் பிரச்சனை வரும்போது தான் விஜய்க்கும் பிரச்சனை வந்திருக்கு. இதை நம்ம வந்து விவாதிக்கும். ஏன் இவ்வளவு தூரம் விவாதிக்கிறேன்னா, நான் தான் பெரிய சூப்பர் பவரு, நான் தான் வந்து இங்க வந்து தேவதூதருக்கு மேலானவன், நான் பரிசுத்தமானவன், தூய சக்தின்னு நீ சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் திமுக தானே, அப்புறம் எதுக்குடா நீ கட்சி நடத்துற? கட்சியை கழிச்சிட்டு போயிடு. நீ திமுக தான். கரூர்ல பிரச்சனையா திமுக பண்ணுச்சு, என் குடும்பத்துல பிரச்சனையா திமுக பண்ணுச்சு, எது பண்ணாலும் திமுக தான் பண்ணுச்சுன்னா அப்போ உன்னோட ஆளுமை தன்மை என்ன? அப்ப நீ பூஜ்யமா? சொல்லுங்க. நான் வந்து பூஜ்யங்க இல்லையா? 3 முறை முதலமைச்சர் அந்த ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே வந்து திமுக சேர்ந்துட்டார். இல்ல நீங்க கட்சியை கழிச்சு திமுக வாங்க வேணா, உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு வகுப்பு எடுத்து உங்களை ஒரு தொண்டரா சேர்த்துக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படிதான் நம்ம அரசியல் இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு.